பணம் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்தில் மிக முக்கியமான பங்காற்றிய ஒன்று. ஆரம்ப காலங்களில் மனிதர்கள் பரிமாற்ற முறையிலேயே வாழ்ந்தனர். ஒருவர் தன்னிடம் அதிகமாக உள்ள பொருளை மற்றொருவரின் தேவையான பொருளுடன் மாற்றிக் கொள்வது வழக்கம். உதாரணமாக, ஒருவரிடம் அதிகமான அரிசி இருந்தால் அதை மற்றொருவரின் பால் அல்லது இறைச்சியுடன் மாற்றிக்கொண்டார். இதுவே பரிமாற்ற முறை. ஆனால் இம்முறையில் பல சிக்கல்கள் இருந்தன. இருவருக்கும் ஒரே நேரத்தில் தேவையான பொருள் இருக்க வேண்டும் என்பதோடு அந்த பொருட்களின் மதிப்பை சரியாக கணக்கிட முடியவில்லை. உதாரணமாக, ஒரு கோழியின் மதிப்பு எத்தனை கிலோ அரிசி என்பது தீர்மானிக்க கடினமாக இருந்தது. இத்தகைய சிரமங்கள் பணத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்தன. முதலில் மனிதர்கள் அபூர்வமான கற்கள், பவளங்கள், சிப்பிகள் போன்றவற்றை பணமாக பயன்படுத்தினர். அவை அரிதானவை என்பதால் மதிப்பு பெற்றன. பின்னர் உலோகங்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. தங்கம், வெள்ளி, செம்பு போன்றவை அதிக மதிப்புடையதால் அவற்றை நாணயங்களாக வடிவமைத்தனர். இத்தகைய உலோக நாணயங்கள் பரிமாற்றத்தை எளிதாக்கின. உலகின் பல பகுதிகளில் இவ்வகை நாணயங்கள் உருவாக்கப்பட்டன. இந்தியாவில் பழங்கால மௌரியர், குப்தர் பேரரசுகள் தங்கள் சின்னங்களுடன் கூடிய நாணயங்களை பயன்படுத்தினர். நாணயங்கள் ஆட்சியின் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மையையும் காட்டின. காலப்போக்கில் காகித நாணயங்கள் உருவாகின. சீனாவில் முதலில் காகித நாணயம் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அது உலகெங்கும் பரவியது. காகித நாணயம் எளிதில் எடுத்துச் செல்லவும் அதிக மதிப்பை சிறிய காகிதத்தில் குறிக்கவும் உதவியது. இதன் மூலம் வணிகம் வேகமாக வளர்ந்தது. வங்கி முறைமை உருவானதும் பணத்தின் வரலாற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்கள் தங்கள் பணத்தை வங்கியில் பாதுகாப்பாக வைத்தனர். வங்கிகள் கடன் வழங்கத் தொடங்கின. வங்கி முறையால் காசோலை, வரைவோலை, கடன் அட்டை போன்ற பல கருவிகள் அறிமுகமான. இதனால் பணம் பரிமாற்றம் எளிதானதுடன் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் பொருளாதாரம் பெரிதும் வளர்ந்தது. அரசுகள் தங்கள் பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில் பணத்தை அச்சிட்டன. பணத்தின் மதிப்பு தங்கம் அல்லது வெள்ளியைச் சார்ந்திருக்காமல் அரசின் நம்பகத்தன்மை மற்றும் பொருளாதார வலிமையைச் சார்ந்தது. இதுவே ஃபியட் மணி என அழைக்கப்பட்டது. இவ்வாறான மாற்றங்கள் உலக பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்தன. 21ஆம் நூற்றாண்டில் டிஜிட்டல் புரட்சி பணத்தின் உலகையே மாற்றி அமைத்தது. இணையம், கணினி, ஸ்மார்ட்போன் போன்றவை மனித வாழ்க்கையை எளிதாக்கின. இதனால் பணம் கையில் வைத்திருப்பதற்கு பதிலாக டிஜிட்டல் வடிவத்தில் பயன்படுத்தும் நிலை உருவானது. ஆன்லைன் வங்கி, இணைய வணிகம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவைகள் அதிகளவில் பயன்பாட்டில் வந்தன. குறிப்பாக இந்தியாவில் UPI, போன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற செயலிகள் பணம் பரிமாற்றத்தை மிகவும் எளிதாக்கின. இன்று மக்கள் வங்கிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே பணம் அனுப்பவும் பெறவும் முடிகிறது. டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனையின் மூலம் வெளிப்படைத்தன்மையும் வேகமும் அதிகரித்தன. சிறிய அளவிலான வியாபாரிகளும் டிஜிட்டல் பரிமாற்றத்தை எளிதாக பயன்படுத்துகின்றனர். இதனால் கள்ள நாணயம், பண மோசடி போன்றவை குறைவடைந்துள்ளன. ஆனால் அதே சமயம் சைபர் குற்றங்கள், தரவு திருட்டு போன்ற புதிய சவால்களும் உருவாகியுள்ளன. சமீப காலத்தில் கிரிப்டோகரன்சி என்ற புதிய டிஜிட்டல் நாணயம் உலகம் முழுவதும் பேசப்படும் தலைப்பாகியுள்ளது. பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்கும் பிட்காயின், ஈத்தீரியம் போன்ற நாணயங்கள் மையப்படுத்தப்பட்டு வங்கிகளின் கட்டுப்பாட்டைத் தாண்டி பரிமாறப்படுகின்றன. இவை பாதுகாப்பானதும் வெளிப்படையானதுமாக கருதப்படுகின்றன. ஆனால் அவற்றின் மதிப்பு அதிகம் மாறுபடுவதால் பல நாடுகள் அவற்றை எச்சரிக்கையுடன் அணுகுகின்றன. இருந்தாலும் இது பணத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான புதிய கட்டமாக கருதப்படுகிறது. இவ்வாறு பார்ப்பதற்கு, பரிமாற்ற முறையிலிருந்து தொடங்கி கற்கள், சிப்பிகள், உலோக நாணயங்கள், காகித பணம், வங்கி முறைமை, டிஜிட்டல் வங்கி, கிரிப்டோகரன்சி என பணத்தின் பயணம் மனித சமூகத்துடன் இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பணம் என்பது வெறும் பரிமாற்ற கருவி மட்டுமல்ல, அது மனித நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழ்கிறது. பணம் இல்லாமல் சமூகத்தை சிந்திப்பது கடினம். எதிர்காலத்தில் பணம் எந்த வடிவத்தில் மாறினாலும் அதன் அடிப்படை நோக்கம் ஒரே மாதிரியாக இருக்கும். அது மனிதர்களுக்கிடையேயான பொருட்களையும் சேவைகளையும் பரிமாற எளிதாக்கும் ஒரு கருவியாகத்தான் தொடரும்.